எனக்கு தெரிஞ்சு இந்த 2 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு யாரு மேலேயும் நடவடிக்கை கூட நான் எடுத்ததில்லை. சில பேர் என்ன சொல்றாங்க, அதுதான் தப்பு, ஒரு தலைவர்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும், நீ ஏன் ஸ்ட்ராங்கா இல்லை, அதனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு திட்டுறாங்க வெளியே. என்னைக்குமே சில இதுக்கெல்லாம் நம்ம ஒத்து வரலன்னா உங்களுக்கு பிடிக்காம தான் போகும். சில விஷயங்களுக்கு நான் ஒத்து வரலன்னா பிடிக்காம தான் போகும். நான் எல்லாத்துக்கும் ஒத்து போயிருந்தா நான் நல்லவனா இருந்திருப்பேன். இன்னும் இப்போ ஒரு ஜெயிக்கிற அணி இருந்தால் ஒரு தோக்குற அணி இருக்கும், ஒரு தோக்குற அணி இருந்தால் ஒரு ஜெயிக்கிற அணி இருக்கும். இது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எப்போ ஜெயிச்ச அணியாக தோக்குற அணிக்கு பிடிக்காது. ஒருவேளை அவங்க சில இதுக்கெல்லாம் நான் ஒத்து வந்திருந்தா எனக்கு பிடிக்கும். என்னைக்குமே சில இதுக்கெல்லாம் நம்ம ஒத்து வரலன்னா உங்களுக்கு பிடிக்காம தான் போகும். சில விஷயங்களுக்கு நான் ஒத்து வரலன்னா பிடிக்காம தான் போகும். நான் எல்லாத்துக்கும் ஒத்து போயிருந்தா நான் நல்லவனா இருந்திருப்பேன். இன்னும் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு யாரு மேலேயும் நடவடிக்கை கூட நான் எடுத்ததில்லை. ஆனால் என்ன சில பேர் என்ன சொல்றாங்க, அதுதான் தப்பு, ஒரு தலைவர்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும், நீ ஏன் ஸ்ட்ராங்கா இல்லை, அதனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு என்னை திட்டுறாங்க வெளியில. ஆனால் நான் ஸ்ட்ராங்கா இல்லை. நான் ஒருத்தனை வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னா நான் என்ன யோசிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் யார் மேலேயும் நடவடிக்கை இல்லை. ஒரே ஒருத்தர் மட்டும் 1 மாசம் தான் எடுத்தேன். ஒரு ஷூட்டிங்ல தப்பு பண்ணாங்க. அப்போ கூட அவரை இன்சார்ஜ், அதாவது கோஆர்டினேட் தான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆடலாம், நீ ஆடு, சம்பாரிச்சுக்கோ உன் ஃபேமிலி பற்றி, ஆனால் நீ இன்சார்ஜ் பண்ணாதுன்னு தான் அவருக்கு ஒரு கண்டிஷனில் ஒரு 1 மந்த் போட்டேன். பட் நான் யாரையும் தண்டிக்க மாட்டேன், அவங்கள சஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அவன் வேலையை நிறுத்தினா 1 மாதம் 2 மாதம் அவன் இல்லை, அவன் குடும்பமும் கஷ்டப்படும், அவன் பிள்ளையும் கஷ்டப்படும். அவங்க சாபத்தால வேற நான் எடுத்துகிட்டு போகணுமா, இவனை கட்டிக்கிட்டது இல்லாமல் அவங்க சாபத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போகணுமான்னு நான் அவ்வளோ டீப்பாக யோசிப்பேன். ஒருத்தனை நான் அடித்தா கூட, நான் இன்னைக்கு தொட்டது கூட நான் வருத்தப்பட்டேன். தள்ளு முள்ள ஆச்சுன்னு நான் இப்படி பண்ணேன்னு சொன்னேன்ல, அதுக்கு கூட வருத்தப்பட்டேன்.